பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம பி டீம் சொன்னாங்க, நம்ம பிஜேபி கூட டெல்லியில பேசிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி பண்ணா ஜனவரி 10ஆம் தேதியே ஜனநாயகம் படம் வந்து இன்னும் ரிலீஸ் முடிச்சு அண்ணன் வந்து 1500 கோடி சம்பாதிச்சிருப்பார், இல்ல 1000 கோடி சம்பாதிச்சிருப்பார். ஆனால் எங்களுக்கு நீதி வேண்டும். இந்த ரம்ஜான் மாதத்திலிருந்து நாங்க சொல்றோம், சிறுபான்மைய சகோதரிகளே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டின் உறுதியாக மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததனால்தான் திமுகவுடைய ஸ்டாலின் அவர்களுடைய படம், தன்னுடைய மகனுடைய ரெட்சைனுடைய படம், தன்னுடைய பேரன் இன்ப நிதியோட படம் 10ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகம் முடக்கப்பட்டது. இதை கிறிஸ்துவ சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் உணரணும். இது யாரு பிஜேபி கூட இன்டைரக்டா இருக்காங்கன்னு உணரணும். அதுலயும் இந்தி திணிப்புக்கு எதிரான படமா, இருமொழி கொள்கைக்கு ஆதரவான படம்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த கொள்கைக்கு எதிராக யாரு இருக்கா? பிஜேபி இருக்கு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்க கூடாதுல்ல, அது எப்படி ரிலீஸ் பண்ணாங்க? இதுதான் அரசியல். அண்ணன் விஜய் அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது, அவர் அரசியல் படமும் கிடையாது. அது அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் சிறுபான்மை சகோதரர்களும், யாரு உண்மையாக மதசார்பற்ற கொள்கைக்காக அவர் நினைச்சிருக்கலாமே, சரி நம்ம சேர்ந்துக்கலாம். இப்ப சொல்றாங்களே எல்லாரும், அதான் கொடுக்கறாங்களே ஆஃபரு, கூட்டணி உருவாக்க முடியல. அவர் நினைச்சிருந்தா என்ன கூட்டணி உருவாக்கி இருக்க முடியும் தெரியுமா? மதசார்பற்ற தலைமையிலிருந்து வெளியே வந்திருந்தா இன்னைக்கு அவர் முதலமைச்சர்னு சொல்றதுக்கு டெல்லி கூட ரெடி. அதையெல்லாம் தூக்கி போட்டார். அவர் உறுதியா இருக்கிறார். நான் என்னுடைய கொள்கையில் உறுதியா இருக்கிறேன். ஏனென்றால் முதல் நாளே சொன்னாரு, பெரியார் அவர்கள் கொள்கையும் அம்பேத்கர் அவர்கள் கொள்கையும் உருவாக்கிய பொழுது அவர் சொன்னது சும்மா போட்டோக்காக கிடையாது. இன்றைக்கு நாங்கள் உறுதியாக சொல்றோம், தமிழக வெற்றி கழகத்தின் ஆபீஸ்ல தான் பெரியார் சிலையும் இருக்கு, அம்பேத்கர் சிலையும் ஒன்றாக இருக்கிறது. இது அறிவாளத்துல கிடையாதுப்பா. நான் ஓப்பனா சொல்றேன், டிக்ளேர் பண்றேன். சேலஞ்ச் இருந்தா சொல்லுங்க. நம்ம மதசார்பற்ற கொள்கையில இருக்குன்னு சொன்னவன கூட்டணிக்கு நம்ம அதிமுக போலன்னு சொன்னோன்னு 2 நாளுக்கு முன்னாடி அதிமுக பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன ஷூட்டிங் வந்து அவர் வந்து கரூர்ல பண்ணாரு. எவ்வளவு கொடூரமான கேவலமான மனநிலை இருந்தா இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க அதிமுகவும் பிஜேபியும்? சொல்லுங்க. அவங்கதான் கரூருக்கு வந்தாங்க, அங்க இருக்கிற இபிஎஸ் பொதுச்செயலாளர் தான் சொன்னாங்க இது திமுக தான் காரணம்னு, பிஜேபி குழுவே வந்து சொன்னாங்க இது அவங்க தான் காரணம்னு. ஆனா என்னைக்கு மதசார்பற்ற சமூக நீதினு சொன்னாரோ அன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் 3 பேரும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய வலிமையான தலைவர் மாறிட்டார். முன்னாடி வெறும் திமுக மட்டும் எடுத்துட்டு இருந்தார். என்னைக்கு ரம்ஜான் மந்த்ல நம்மளுடைய சகோதர சகோதரிகளுடன் டிக்ளேர் பண்ணாரோ இன்றைக்கு உறுதியாக மன நிறைவுடன் சொல்லிக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நோம்போடைய உங்களுடைய சந்தோஷமான மகிழ்ச்சியோட நாள் வந்து சொல்றோம், நாங்கள் மட்டும்தான் உண்மையாக உறுதியாக உங்களுடன் எப்பொழுதும் இருப்போம். எப்பொழுதும் இல்ல, உயிர் உள்ள வரை எங்கள் மீது தாக்குதல் ஏற்பட்டாலும், எங்களுடைய எலும்புகள் உடைக்கப்பட்டாலும், மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதை நாங்கள் இங்க பதிவு பண்றோம். நாங்க ரமலான் மாதத்துல அந்த அளவிற்கு எங்களுக்கு நீதி வேண்டும். எங்கள் மேலுதான் எல்லா பிரஷரும், எல்லா அடியும் விடுவது. திமுக காரன் போலீஸ் வச்சு அடிக்கிறாங்க, டெல்லியில இருந்து படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது அடிக்கிறாங்க, அதிமுக இபிஎஸ் காலத்துல இருந்து கடுமையான பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. ஆனால் இதையெல்லாம் அமைதியாக தன்னுடைய பிரச்சாரம் மூலமாகவும் மக்களுடைய ஆதரவு எங்கிருந்து உருவாகுதுன்னா நம்ம தலைவர்கிட்ட ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? உண்மை, நேர்மை, இன்னொன்னு துணிவு. இந்த 3ம் தான் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அதை நாம் நம்புவோம். போதும். இது யார் எந்த கட்சிக்கிட்டையும் கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், எந்த கட்சிக்கிட்டையும் கிடையாது. அதனால இந்த ஒரு போலியான பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. என்ன பிரச்சாரம்? இப்ப சொன்னாங்களே பாருங்க, கரூர்ல அவர் ஷூட்டிங் நடத்தினாரா? நான் ஷூட்டிங் போனேன், மகாபலிபுரம் பக்கத்துல ஒரு 150 ஏக்கர்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் கிளம்பி வாங்கன்னு சொன்னா 10 நிமிஷத்துல 50,000 பேர் வந்து நிப்பாங்க.
10 நிமிஷத்துல 50 பேர் நிப்பாங்களா, நிப்பாங்க மாட்டாங்க. அப்ப கரூர்ல பிரச்சாரம் போன்ற இடத்துல ஷூட்டிங் எடுத்தான்னு ஒரு பொய்யான தகவலை பரப்பி நம்மளுடைய உறவுகளை இழந்து 41 உலகங்கள் இருந்து இன்றைக்கும் வருத்தத்தில் இருக்கும். அவங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய செயலை இந்த அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நாங்கள் தூக்கி எறிவோம். மக்களே தூக்கி எறிவாங்க. அதை யார் உருவாக்குனதுன்னு தெரியும். அதுக்குதான் போயிட்டு வந்தார் செந்தில் பாலாஜி என்குறிக்கு. உண்மைகள் தெரியும். நாளைக்கு ஒரு நாள் எல்லா உண்மைகளும் தெரியும். கரெக்டான நீதிமன்றமும் கரெக்டான ஒரு ஆபீசரும் வருவாங்க, வராமலாம் இருக்க மாட்டாங்க. உண்மை எப்பொழுதும் ஜெயிக்கும். அதை நாங்க நம்புறோம். எப்பயுமே நாங்கள் உண்மையை பக்கம் நிக்கிறோம். அந்த உண்மை எப்பொழுதும் ஜெயிக்கும்.